ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இப்போ இல்லை, நைட் நடந்திருக்கு. நான் ஆல்ரெடி நிறைய விஷயங்களில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு பொழுது அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேஷனாக ரொம்ப கடும் கோவத்தில் இருந்தார் நம்ம கமருதீன். அதை அமித் கிட்டே சொல்லியிருப்பார், நீங்கள் பண்ணுறது நியாயமாங்க, அவங்களாம் யாருங்க, அவங்களுடைய விஷயத்துக்காக நாங்கள் வேலை செய்யணும் அவசியம் கிடையாது, நாங்கள் தப்பு பண்ணதுக்கு தான் வேலை செய்யணும். அந்த பனிஷ்மெண்ட்டை நாங்கள் பண்ணுறது நாங்கள் மனசு உணர்ந்து பண்ணுறோம். அதில் குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பேசிட்டு போகிறாங்க. அப்போ நாங்கள் இது வரைக்கும் பண்ணதுக்கு பேரே இது எதுவுமே இல்லையா அப்படின்னு கமருதீன். இன்னொரு பக்கம் விஜய் பார்வதி ஏங்க அவங்களுக்காக நான் பண்ணல. ஏன்னா அமித் சொல்லியிருப்பார் விஜய் பார்வதிக்கிட்ட, அவங்க கண்ணில் படுற மாதிரி பண்ணுங்கள். அவங்க கண்ணில் படாமல் நான் எதுக்கு பண்ணணும்? எனக்கு ஆமாம் கில்ட்டியாக இருக்குது, அதனால் நான் பண்ணுறேன். கேமராக்காக கூட பண்ணல, அதனால் நான் இழுத்து போட்டு 2-3 வேலையை செய்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அவங்க முன்னாடி சீன் போட்டுனா நான் பேர் வாங்கினா அவசியம் கிடையாது. அது உனக்கும் கிடையாது. நீ சொல்கிறேன்னு உனக்காகவும் நான் ஜாலியாக அடிக்க மாட்டேன். இங்கே யாருக்கும் நான் இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிக் பாஸ் தவிர விஜய் சேதுபதி சார் தவறன்ட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண போயிருப்பார். இருந்தாலும் கமருதீன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மைண்டு ரொம்ப அப்படியே கோவமாக இருந்திருக்கும் பொழுதுக்கு டேரெக்டாக, ஏன்னா அவர் பேசி முடிச்சுட்டு போகும்போது தான் பேட்டரி சேஞ்ச் பண்ண சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம விக்ரம், அப்புறம் வியானா, அப்புறம் எஃப்ஜேன்னு நினைக்கிறேன், எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இவர் கூப்பிட்டு பேசுகிறார் விக்ரம் கிட்ட. முடியல அவருக்கு. திரும்ப இப்படி நீ குற்ற உணர்ச்சி சொல்லலாம், குற்ற உணர்ச்சி நாங்கள் இல்லைன்னு தெரியுமா உனக்கு, ஏன் அந்த வார்த்தை சொல்கிற? இப்போ நாங்கள் 2 பேரும் பேசாமல் இருக்குன்னு சொன்னீங்களா, அது கரெக்டாக? நாங்கள் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு குற்ற உணர்ச்சியில் கம்மியாயிடுமா அப்படின்னா அவர் இல்லை, நீங்கள் அந்த மாதிரி பேசாமல் இருந்தால் அது ஒரு பிளேவாக இருக்கும், அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். நீ ஆசைப்படுறதுக்கு நாங்கள் ஏன் பேசாமல் இருக்குன்னு தான் என்னோட கேள்வி. விக்ரம் ஆசைப்பட்டாராம் அந்த பிளே எப்படி இருக்குன்னு. ஏன் 2 வாரத்துக்கு முன்னாடி விஜய் பார்வதி பேசாமல் தான் இருந்தாங்க கமருதீன் கிட்ட. அப்போல்லாம் அந்த பிளே ஒரு பார்த்து ரசிச்சுட்டு வந்தார். இவர் எப்படி என்னென்ன வேலை பண்ணுறாரு பாருங்க. பிக் பாஸ் ஒரு ஆசைப்படுறாரு, அவர் ஒரு பிளேவை பண்ணுறாருன்னா ஓகே, இவர் ப்ளே பண்ணுறதுலாம் இவர் செஞ்சு காமிக்கணுமா? என்ன இந்த பிக் பாஸ் அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கேங் லீடர் இவர் தானே? இந்த கேங் லீடர் சொல்கிறத கேட்கணுமா என்ன? அதுக்கப்புறம் அவங்க டேய் அவள் மைக்கு மறைச்சி பேசுகிறான், மைக்கு மறைச்சி பேசுகிறான்னு சொல்கிறீங்களா? அவள் மைக்கு மறைச்சி பேசும்போது அவங்க அப்பாவோட பேர்லாம் சொல்லுவாள், அது வெளியில் தெரியக்கூடாது, எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு தான் அவள் சொல்கிறா. இதை கூட நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்போது அவர் என்ன சொல்கிறாரு, சரி ஓகே, ஆனால் நீங்கள் முதல்ல நாங்கள் இந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தப்பாக இருந்தாலும் டல் ஆகாதீங்க, ஃபயரை ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் ஃபயரை ஹேண்டில் பண்ணிங்க தான் நாங்கள் கொடுக்குறோம். பெரிய ஒரு கொடுத்துருவாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, டல் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் என்ன சொல்கிறாரு, நீ டல்லாக ஹேண்டில் பண்ணால் நல்லா இருக்காது, எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஃபயராக இருக்கணும்னு விஜய் பார்வதியை பார்த்து கற்றுக்கோ. ஏன்னா நம்ம என்ன இடையூறு கொடுத்தாலும் அவளை பாரு, ஃபயராக தான் இருப்பா, யாருக்கு அடிபடிஞ்சு போக மாட்டான், அதை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் அங்கே லைட்டாக அப்படி. நான் என்ன கேட்குறேன்னா, தெரியுதில்ல, புரியுதில்ல, நேற்று குற்ற உணர்ச்சியில்னு சொல்லிட்டு டப்பால்னு அந்த சபை முன்னாடி எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டு, அங்கேயும் கிச்சன் டீம்லேயும் எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் இங்கேயும் குற்ற உணர்ச்சி உங்களுக்குலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு போயிடுவார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வினோத் சொல்லும்போது தெரியும். இப்போ கூப்பிட்டு பேசும்போது சாரின்னு சொல்லிட்டு போகிறார். இதே விஷயத்த விஜய் பார்வதி சபையில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சாரி நடுவில் கேட்டதுக்கு, ஏன் முன்னாடி கேட்குறீங்க ஆனால் சபையில் வச்சு கேட்கல இவர் சொல்கிறாரு. நேற்று குற்ற உணர்ச்சியிலன்னு சபையில் வச்சு கலாச்சிட்டு சாரின்றதை அவங்க 4 பேருக்குள்ளே சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இவங்க கேட்டாங்களா பார்த்தீங்களா? இதுதான் இவங்க செட்டு, அதுதான் அவங்க சேவிங் செட்டு. புரியுதுங்களா? இதெல்லாம் வன்மம் பிடிச்ச கேங்கு. அதாவது ஒரு ஆடு சிக்கிரிச்சு அந்த ஆடை என்னென்ன துன்புறுத்தணுமோ துன்புறுத்தலாம் தான் இவங்களுடைய விஷயங்கள். ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடையாது. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, ஆமாப்பா தப்பு செஞ்சிட்டோம்ப்பா அதுக்கு ஏதோ பண்ணுறோம். ஆனால் அதை வச்சு இவங்க ஒரு கேம் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க பார்த்து, அது ரொம்ப கேவலமாக இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, நாங்கள் சொன்னது உங்களுக்கு இதுவாக இருக்கும், குற்ற உணர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஏன் நேர்மையாக இருந்து காட்டுங்க. இவர் யார் நேர்மையாக இருந்து காட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு நான் கேட்குறேன். நீங்கள் முதல்ல நேர்மையாக இருக்கீங்களா? நீங்களே உள்ளே ஒன்று வெளியே ஒன்றுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ சுபிக்ஷாக்கும் வியானாக்கும் சொம்படிக்கிறீங்களே, இதெல்லாம் உண்மையாக? நாளைக்கு வெளியில் போனோன்னா தங்கச்சியை தத்தெடுத்துக்க போகிறீங்க? கிடையாது. இங்கே ஒரு துணை தேவை. அதாவது என்ன சொல்கிறது, ஒப்புக்கு சப்பாக்கு ஒன்று கூட வேணும். அல்ல கை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கூட 2 பேர் வேணும். அந்த அல்ல கையில் கொஞ்சம் ஒஸ்தியான அல்ல கை வியானா, டம்மியான அல்ல கை இவர். அந்த மாதிரி தான் அவர் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. சுபிக்ஷாவோட கேம் வெளியில் வராதுக்கு முக்கிய காரணம் யார்? விக்ரம் மட்டும்தான். நல்லா அவங்க ஏதாவது பண்ணும்போது அமுக்கி வைக்கிறாரு. இது சுபிக்ஷா தெரியாதுன்னு இருக்காங்க. நல்ல ஃபயராக விளாடும் அந்த பொண்ணு. அந்த காயின் டாஸ்கில் ஏமாத்துச்சே, இதுக்கு மேலே வேறு மாதிரி சுபிக்ஷாவை பார்க்கலாம் பார்த்தா அதோடு அமுங்கிச்சு. என்னத்தை சொல்ல, எப்போ அடுத்தவங்க பேச்சு நான் கேட்டு நடக்கணும்னு நினச்சாங்களோ அதோட காலி. எப்போ அடுத்தவங்க பேச்சு கேட்காம நான் எடுக்க தான் முடிவு, தப்பாக இருந்தால் சரி டான்ஸ் எடுக்கிறாங்களோ விஜய் பார்வதிமா வரலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.